அதெல்லாம் ஒரு தர்மம் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஓ தர்மம். ஆமா ஆமா அப்பா வந்தா நான் தர்மம் பண்றேன். அவன் எங்க வீட்டுக்காரர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஓஹோ அப்ப கொஞ்சம் கம்மியாச்சு யாரும். ஓ ஆம்பளா யாரு காட்ட மத்தலகாரதான் என்ன எங்கேயுமே கட்டுக்க மாட்டான். எங்க போனாலும் எங்க வந்தாலும் சரிதான். 2 கோடி ரோடு வந்தா சரி. நல்ல புண்ணி வந்தா நீ தாண்டி உன் வீட்டுல இருந்து போல நடக்குமா? யாரு பள்ளி உண்டு உண்டு. ஆமா போய் நடத்த சொல்லாத போல இங்க வா. அந்த அம்மா பாரு அம்மா அழகா சடை பின்னி பூவை தொங்க விட்டு வச்சுக்கிறாங்க. ஆமா அது அம்மா லட்சணமா இருக்குது. ஏடி கம்மியாட்டியா? ஆமா சொல்றேன். என்ன கொட்டை மேல பூ வச்சுக்கிற? ஐயா இத ஒரு பொண்ணாட்டி பூ வாங்கி கொண்டை மேல வைக்காதையா? கொண்டி பாத்துட்டு இருக்கிறாமா? ஓடி காசுங்க.
எம்ம பாராயணன் பக்தி பரிபூரணியே எம்ம பாராயணன் பக்தி பரிபூரணியே கண்ணிமையினாடுத மறுபக்தி நாடுமே உனக்கு தெரியாதான் கேக்குறேன். நீ தெரிஞ்சவனா அறிஞ்சவனா அத்தமாவனா மாமாவனா போடி வாடினா அதுக்கு என்ன அர்த்தம்? அது என்ன அம்மா ஆமா பொண்டாட்டி போடி வாடின்றதுக்கு கொஞ்சம் இது போடி ஐயா அரசாங்க அமைச்சர் என்ன சொன்னப்ப விருந்தாளிக்கு பிறந்ததுன்னு சொன்னேன். எங்க அம்மாவை தான் நான் பாராட்டுறேன். உண்மைதான். எங்க போனாலும் எங்க வந்தாலும் தெரியாது. சரி, இந்த உருவத்தை உருவாக்கி கொடுத்தாங்க பாரு. ஓ ஊருக்கு அந்த ஊரா அவனே கடல்ல இருந்து கரும்புத்தரம் வரைக்கும். உண்மைதான். உனக்கு தெரியாத ஆளு கூட மேல கத்தி கணக்கு பண்ணிட்டான். கண்டிப்பா. அப்படி இந்த உருவத்தை உருவாக்கி கொடுத்தாங்க பாரு. உண்மைதான். எங்க அம்மாவை தான் நான் பாராட்டுறேன். எங்க போனாலும் எங்க வந்தாலும் தெரியாது. பரவாயில்லையே. ஐயா ஆமா, நீ எதை ஒன்னாலும் கேளு. கண்டிப்பா. கண்டவனுக்கு போதும் கேளு, எதை வேணாலும் கேளு. பிறந்தாளிக்கு வந்தவனு கேளு. உண்மைதான். அவனுக்கு ஆமாடி அரசாங்க அமைச்சர் வாங்கய்யா வணக்கம். வணக்கம். மாமா தாதியம்மா வணக்கம். வாங்கய்யா வணக்கம். வணக்கம் வாங்கய்யா வணக்கம். நான் அங்கதான் செய்யறேன். ஓ அங்க. ஆமா இவன் இங்க வேலை செய்யறான். ஆமா ரைட் கரெக்ட் தான்டா கரெக்ட் தான்டா. அப்ப நான் என்ன கூப்பிட்டு பின்ன சமயத்துல எனக்கு வேலை செய்யறான். அப்புறம் வாடி போடுனா போட்டா அப்புறம் பின்ன என்ன வேலைன்னு கேட்டியா? என்ன வேலை? நான் வேலை போனா இவன் தான் டப்பால தள்ளி கொண்டு நின்னுக்கிறேன். ஏடா பையா வெளியே போனா நான் தண்ணி கொண்டு போக நின்னுக்கிறேன் கிடப்பேன். எனக்கு ஆமா பரவாயில்ல ஆகட்டும். நான் தான் இன்னும் சொல்றேன். இவன் தான் கை விடுறோம்னு சொல்லு. சரி ரவி, அதுக்கு ஒரு பாக்கி வேணும். சரி இருக்கட்டும். அந்த கந்தல் அந்த கந்தலுக்கு பேச்சு காலம் சென்ற சுப்பராயனா? சுப்பராயன் அப்பாவுக்கு நாடகத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதனுக்கு கூத்து அமைவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஆமா, இதோ காலம் சென்ற சுப்பராயன் அப்பாவுக்கு கூத்து நடத்த வேண்டும் என்பதற்காக அவர் உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் அனைவரும் பேர பிள்ளைகள் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அவருக்கு செய்ய வேண்டிய விடிய விடிய ஒரு பேச்சை உச்சரிக்க ஒரு மோட்சப்படை அடைவார் என்பது ஒரு சரித்திரம். எல்லாருக்கும் நாடகம் அமைவது கிடையாது. இந்த பூமியிலே புண்ணியம் செய்தால் மட்டும்தான் ஒருவருக்கு நாடகம் என்பது அமையும். அப்ப நாட்டமா? ஆமா, சேத்தா ஒரு ராத்திரி ஆட்டம் வச்சான கேளு. அது பாக்கியம் கிடையாது. சத்தியமா சொல்றேன் உண்மை. சொல்லிட்டு போய் நாங்க ஆட்டம் தான் வச்சேன். இவன் அப்பன் செத்தான். ஓஹோ, இந்த வீட்டுல சத்தியமா சொல்றேன். சோறு கூட ஆட்டுக்காரனுக்கு போட வேணாண்டா. சரி, நைட்டு மரம் மட்டும் கத்தி விட. சத்தியமா என்ன வாழவே வாங்க.
சரி கண்டிப்பா மற்றவங்க கப்பலுக்கு ஆடக்கூடாது. ஆமா வானே வந்தான் ரவி சோறுக்குள்ள சாப்பிட்டு வந்தாங்க. அவருக்கு குடுப்பனை இல்ல. ஆமாடா போடா. அது அந்த பாக்கியம் கிடையாது. அதான் நாடகம். உனக்கு பாக்கி எழுதி வச்சுக்கிறேன். யாருக்கு? மண்டி பாரு. சரி அம்மா, பாக்கியம் பின்னாடி காரத்து பேலா பாயஞ்சோறு அங்க இருக்கிறத பத்தி பின்னாடி இருக்கிறத பத்தி நம்ம என்ன தெரிய முடியும்? நாளைக்கு நடப்பதை நினைத்துக் கொண்டு மனிதன் நினைக்கிறதா நடக்கிற இன்பத்தை வாழ்க்கையில சுகத்தை அனுபவிக்க முடியாது. ஆமா. இதோ காலம் சென்ற சுப்பராயர் அப்பாவுக்கு நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்பதற்காக நாடகத்தை வைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் கற்றுணர்ந்த சபையோர் அவர்களுக்கு என கதை உள்ள நாடகம். என்னடா நம்ம முன்னாடி வந்து பேசிட்டா முக்கியமான வேஷத்தும் போது அப்ப அந்த வார்த்தைக்கு வரவங்களுக்கு அந்த வார்த்தைகளுக்கு பேசுறதுனா அது தரமா இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட 13ஆம் நாள் அமர் அபிமன்னன் கொன்றமால சூழ்ச்சி என்னும் நாடகத்தை கண்டுகளித்திருக்கக்கூடிய அறிவு ராஜேந்திராக விளங்கக்கூடிய கற்றுணர்ந்த சபையோர் அவர்களுக்கு இதோ நம் கம்பெனி வாதியராக இருக்கக்கூடிய கோடையர்தி மிருதங்க சக்கரவர்த்தி சேகரனுடைய பாதத்திற்கும் மற்றும் சிலம்பு நாடக ஆசிரியர் ரவி அண்ணன் பாதத்திற்கும் இதோ கோடையர்தி மிருதங்க சக்கரவர்த்தி கரும்பலூர் ராஜேந்திரன் பாதத்திற்கும் இதோ முருக்கம்பாடி ஆறுமுகம் எங்களுடைய ஒய்யா அவர்களுக்கும் நாடக ஆசிரியர் ஆறுமுகத்திற்கும் என் பணிவான திரு வணக்கத்தை தெரிவித்து இப்பேற்பட்ட மங்கள சபைக்குண்டாக வந்தேன். யாரம்மா? இந்த நாட்டுக்கு அரசி. ஏதாவது யாரு பேரு சபை அறி எடுத்து கூறே. அமைதியா படுறா. ஏன்னா நாங்க பேசுற என்ன பேச்சுன்றது உங்களுக்கு புரிஞ்சாதான் கூத்து ஆடுறதுக்கு அதுக்கு ஒரு இது வேண்டாம். நீங்க பாட்டு பேசிட்டு இருந்தா என்ன தெரியும்? சரி எம்மாடி பெருந்திருவா 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 விளக்கா
நான் யாரிடத்திலே பிறந்தேன், யாரிடத்திலே வளர்ப்பு மகளாக வளர்ந்தேன், யாரை திருமணம் செய்தேன், ஏதாவது விளக்கம் தெரியுமா? மாடி தட்டாத்தி முனிவருக்கும் ஊர்வசி அம்மையாருக்கும் நான் மகளாக பிறந்தேன். அப்படி மகளாக பிறந்து இதோ வடமதுராபுரி ஆளக்கூடிய பலராம சக்கரவர்த்திக்கும் ரேவதி அம்மையாருக்கும் நான் வளர்ப்பு மகளாக வளர்ந்தேன். அப்படி வளர்ப்பு மகளாக வளர்ந்து என் தந்தையார் பார்த்தார், நாளொரு மேனி பொழுது வண்ணமாக நான் வளர்ந்து வரும் நேரத்திலே தகுந்த பருவம் வந்து விட்டேன், திருமண பருவம் வந்து விட்டது. என் தந்தையார் மனக்கோட்டை கட்டி கொண்டிருந்தார். நமக்கு தகுந்த ஒரு மகள் கிடைத்திருக்கின்றாலே, ஆமா, நம்மை போல் ஒரு அரசனுக்கு தகுதியான அரசனுக்கு நம் மகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். அப்படி என்று மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கும் பொழுது என்ன திருமணம் செய்த ஆளுடைய பேர் தெரியுமா? யாரு? ராமசாமி. என் நாடு பொருத்தம், நகர் பொருத்தம், நான் திருமணம் செய்தேனே தெரியுமா? நான் வளர்ந்த இடமும் பெரிய இடம், திருமணம் செய்தேனே அது எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? அவர் யாருக்கு ஐயா கையில் யாருக்கு வணங்கா முடியும்? கையிலே தனரேக உடையோன், பூச்சக்கர குடையுடையோன், யமனுக்கு நிகரான ஆட்சி பெற்றவர், தேவேந்திரருக்கு நிகரான சபை பெற்றவர், 56 தேச ராஜாக்கள் மெச்சவே செங்கோலை பிடித்தார் என் வேட்டிக்காரர். அப்பேற்பட்ட திருநாட்டு மன்னருக்கும் காந்தாரிக்கு பிறந்த பிள்ளைகளோ 100 பிள்ளைகள். அந்த 100 பிள்ளைகளே மூத்த பிள்ளையாக விளங்கக்கூடிய நாடு வருதான் நீ தான் இருக்கிற இடத்துல வாய்க்கப்பட்டீங்க. ஏண்டா ஐயா நானும் பெரிய இடத்துல வாய்க்கப்பட்டவதான். எந்த இடத்துல? ஆமாண்டா. இவனுக்கும் மாமியா மாமனாரு ஒத்தா ஓரத்தி முத்தாரு கோயிலார் நாத்தரா எல்லாம் இருக்கிறாங்க. ஆமா. ஆனா ஒரு குடும்பத்துல மாமியா சண்டை, மருமக சண்டை, ஓரத்து சண்டை, சக்கரத்து சண்டை வரும். எங்க குடும்பத்துல எந்த சண்டையும் வராது. மாமியா சண்டையே வராது. ஆமா ஒத்துமை. ஆமா ஒத்துமை. ஆமா பொறுமை. ஆமா எனக்கு வணக்கம் சதக்கம். என் மாமியா பேரு தெரியுமா? மாமியா பேரு என்ன? என் மாமியா பேரு அடுப்பு. அடுப்பா? ஆமா. அப்படி ஒரு பேரு. என் மாமனார் பேரு வேறகுச்சி. ஓரத்திய பேரும் மாவு குண்டான். எங்க கோயிலார் பேரும் மாவு கரண்டி. என் பேரு தோசை கல்லு. எங்க வீட்டுக்கார பேரு தோசை திலிப்பி. ஒரே குடும்பத்துல ஒரே ரூம்ல ஏற்கனவேதான் தேஞ்சு போய் பரவாயில்ல குடும்ப பொறுத்து நாங்க போய் ஒரு சின்ன வசனம் சொன்ன கரியா மங்கம்மா மாங்காய் கொடுத்தாலும் பொஞ்சம்மா புளியாங்க கொடுப்பாராம். அந்த மாதிரி நான் ஒரு வசனம் சொல்றேன், ஒரு வசனம் குறுக்க பேசிட்டா நீ பெரிய இடத்துல வாய்க்கப்பட்டவனா நான் என்ன பொம்பளைங்களுக்கு பொம்பளை சொன்ன சிங்காரம் பேசினாதான் அதுக்கு அழகு. அதை போல இந்த திருநாட்டு மன்னருக்கும் காந்தாரிக்கு பிறந்த பிள்ளைகளை 100 பிள்ளைகள். அந்த 100 பிள்ளைகளே மூத்த பிள்ளையாக விளங்கக்கூடிய துரியோதன மன்னனை திருமணம் செய்தேன். என் மாமியா 100 பிள்ளை பத்தால இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நான் 60 புள்ள பெத்தண்டியம்மா. ஆமா 100 புள்ள, நான் 60 புள்ள. 60 புள்ள. ஆமா புள்ள பேக்கிற மிஷின் வச்சிருக்கீங்க. அப்படி இல்லடா, நீ உன் மாமியாலும் இந்த பாட்டி கேட்டு பாரு. கட்டையில போற வரைக்கும் கருவுன்னு ஒண்ணு இருந்தா புள்ள பேத்து காட்டலாம். ஓ கட்டையில போற வரைக்கும்
கட்டில எங்க அம்மாவுக்கு இப்போ ஒரு 95 வயசாகி போச்சு. இப்போ ஒரு புள்ளி பேத்து கொடுக்க சொல்லலாம். ஒரே லோன் போட்டு நடக்கிறேன். ஆண்டு மாறி போன காலத்துல புள்ளி வரங்க கட்டைக்கு போற வரைக்கும் அதற்கு காரணம் உண்டு. இந்த டில்லி ஆகாசனபுரம் அத்தனை ஆள வேண்டும் என்ற மனவெறியோடு நான் எங்க மாமியார் 100 பிள்ளை பெத்தான்னு சொன்னேன். நான் 60 பிள்ளை பெற்றேன். பாண்டு மன்னனுக்கும் குந்த மாத்திராதேவிக்கு பிறந்தவர்களோ 5 ராஜாக்கள். இந்த நாடு வேணும்னு கேட்டா ஏதாவது குடுப்பமா பாக்குற சக்காலத்தி சாண்ட கொடுக்கலாமா சாகிட்டு பேசுறாங்க. ஆளை பார்த்தா ஒண்ணு பேசுறாங்க, பின்ன பேசுறாங்க. என் சக்காலத்திய பார்த்த புலிவே என் முன்னாடி பேசுறான், தென்னங்காட்டிய கைவிட்டு அடிப்பேன். எங்க முன்னாடி விட்டு ஏண்டா ரவி விட்டு பங்காளி சேர்த்து மோசம் பண்ண மாதிரி போறா பாரு அப்படியே பின்னாடி பேசுறதுல ஐ டோன்ட் கேர் பேசுறது. அவன் தின்ன உள்ள ஆளா இருந்தா என் முன்னாடி பேசுறேன் எடுத்து தொடப்ப கட்ட எடுத்து இறங்க தோப்ப கட்ட மடப்பட்டு போற வரைக்கும் அடிப்பட்ட பையா மடப்பட்டு போற வரைக்கும் கண்டிப்பா எம்மா மோடு பண்ண இருக்காங்க. அட தம்பி என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ எம்மா பண்ணலாம். எம்மா கரும்பு தோட்டம் இருக்கும். மடப்பட்டு போற வரைக்கும் அதான் ஏறிட்டு வரேன். கமலே போவான ஆம்பளை. சரி வாடா ஏறிட்டு. ஏய் ஓடி வரவீங்க. ரவி அப்படியே உள்ள கோரி போட்டு கால் போடுங்க. அப்படியே வெறப்பல்ல கை வைப்பாங்களா பாரு. எதாடி அந்த ஆளு சுத்தமா ஒண்ணுமே பண்ணாத நினைச்சிட்டே. ஏறிட்டே போன கேஸ்லாம். ஓ இருக்கட்டும் ரவி. அப்படி நான் என்ன சொல்றேன் பாக்குறங்க இவன் சொல்ற கதையா பங்காளிக்கு பாகம் கொடுக்காதவங்க மோசக்காரன் போட்டாட்டி பேசுறாங்க. நான் சொல்றேன் யமனுக்கும் தேவேந்திரனுக்கும் வாழ்வு தேவனுக்கும் இந்திரனுக்கும் அந்த அசுவினி தேவனுக்கும் அடையாள புள்ள பெத்தா நம்ம அரவ கொடி ஆம்பளை புள்ள பெத்தாலாம் அதுலயும் கொடியா பொம்பளை புள்ளியாவே பெத்தாலாம். சக்காலத்தை பத்த அடையாள புள்ள வந்து புள்ள பெத்து கேட்டா நாட்டை கொடுக்க மாட்ட தம்பி. நாடு கொடுக்க மறுத்து எத்தனையோ சூதுகள் செய்து அடே பாண்டவர்களா நாடு என்பது உங்களுக்கு உரிமை என்பது கிடையாது. ஆதலால் உங்களை சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கொண்டு அப்பயாவது தீர்த்து கட்டிடலாம். அதுலயும் சாப்பிடலாம் தம்பி. 5 முட்டாரது செஞ்சது பெருசா அவசியம் பெத்த புள்ள தலைக்கு பேசா அதே மீது வந்து நாடு கேக்குது. நாங்க குடுப்போமா எத்தனை சூதுகள் செய்து படுக்கிற அறையில பாம்பு விட்டோம். அந்த பாம்பும் கிடைக்கல. புரியுதா? எங்க பூந்து சம்பாரு அப்படி சூதுகள் செய்யறோம். பாண்டவர்கள் மீண்டு வந்து இந்த நாடை கேட்டார்கள். ஏற்கனவே காலத்தில் என் பதியான மன்னவரை அபிமானப்படுத்தி விட்டார் பாஞ்சாலி. அவரை என்ன செய்தேன் மகனாகிய அக்கோகுமானுக்கு பூனல் கல்யாணம் ஏற்பாடு செய்து பாண்டவர்களை தந்திரமாக வர செய்து அந்த பாண்டவர்களை சூது ஆடி சட்டி வரவோடு இல்லாமல் படித்துக் கொண்டு அடே பாண்டவர்களா எங்களுக்கு அடிமைத்தனமாகிவிட்டீர்கள். 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜாதவாசத்தை கிடைத்து வந்தால் ஆடு கொடுப்பதாக கட்டளையிட்டோம். கல்யாணம் அவரை ஏற்கனவே காலத்தில் பாஞ்சாலி அபிமானப்படுத்தி விட்டாலே அவர் 60ஆம் படி ஏற்றி என் குடும்பனாராக இருக்கக்கூடிய உற்சாகத்தை விட்டு அவரை அபிமானப்படுத்தினேன். இதை கண்ட பாண்டவர்கள் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜாதவாசத்தை 12 நாளாக கிடைத்து வந்த நாடு கேட்டார்கள். எங்க வீட்டுக்காரர் கொடுப்பாரா? எங்க வீட்டுக்காரர் கொடுக்க நினைச்சாலும் யாரு போட்ட இவன் சொன்ன கதையை யாரு போட்ட முந்தாடுற தம்பி நான் கொடுக்க விட்டுருமா அடியே சிங்காரி நான் கொடுக்க மறுத்து எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்ன தந்திரமா கண்ணை காட்டிக்கிட்டே இருக்க சபையை பேசுவாரு. என்னதான் பாப்பாரு கொடுக்க கூடாது ஒரு காலம் அப்படின்னு காட்டிக்கிட்டே இருப்பேன். இதை கண்ட என் பதியான மன்னவர் அதே பாண்டவர்கள் நமக்கு படைபலம் என்பதை மனதிலே உறுதி கொண்டு 18 நாள் 18 நாள் யுத்தத்திலே யார் ஒருவர் கட்டு முனையில் வெற்றி பெறுகிறாரோ அவருக்கு அந்த நாடு கொடுக்கப்படும் என்று தீர்மானித்தார். நேத்தோடு 12 நாள் அமர் முடிந்து விட்டது. விடிந்தால் 13ஆம் நாள் அமர். யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் தெரியவில்லை. தகுந்த ஒரு தயக்கமாக இருக்கிறது. ஆமாயம்மா அதனால் நமக்கு தோல்வியா போச்சு. சாப்பிட மாட்டாரு அம்மா. அமடரவே அதுதான் மறந்துட்டு காலையில 30 இட்லிக்கு மேல ஒண்ணு கூட வேணான்றாரு. ஐயா அமடரவி மதியானம் சின்ன பிள்ளைல 3 பிள்ளை சோத்துக்கு மேல கொஞ்சம் கூட வேணான்றாரு. சாப்பிட்டு 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 பச்சையா கிடக்குறாரு. மனசு அழைச்சிட்டாரு துரும்பா. அதனால நீ கூப்பிட்டு நான் ஒரு 2 இட்லி தரேன். நான் கொடுக்கலாம் நீ கூடுற. சரி ஒரு 2 இருக்கு அருணாச்சலரீஸ்வரா அங்கே அடியும் முடிக்கான ஆதிப்பிழம்பானாய் அருணாச்சலரீஸ்வரா என் சிவனே அருணாச்சலரீஸ்வரா. முடிவாகி அருள் முடிவாகி
அங்க முதலும் முடிவாகி அருளும் ஒளிவாகி அளம் தன்னை உண்டவா என் சிவனே மூலம் தன்னை காத்தவா செய்யும் சிவ பூஜையில் ஐயன் உமை பாகன் ஐயன் இடையோரும் தங்கின் ஒளியோசையே என் சிவனே எங்கு உணராட்சியே திருதொண்டனை இல்லை என்ற வார்த்தை சொல்ல இயலாமல் இந்த திருபாலனே என் சிவனே இன்னும் அருள் சோதனை நகர் வீடு தொமிழ்ந்து தமிழ் பாடு தோன்றும் கதிர்வேலனை என்னும் எழுத்தோடு எருமலையோடு எழுதும் அருள் தேடினேன் நம்பி ஈசன் புகழ் பாடினேன் எம்மாடி இதே நல்ல நேரத்தில் இதோ நல்ல நேரத்தில் வாழ வச்சிருந்த நேரத்தில் வாசம் இருந்திருக்கக்கூடிய அருமை அண்ணனாக விளங்கக்கூடிய பால்காரராக விளங்கக்கூடிய சேகர் அண்ணன் இதோ எமக்காக வருணர் கொடுத்திருக்கின்றார். இதோ வேளாம்பாக்கத்தின் நகரத்தில் வாசம் இருந்திருக்கக்கூடிய சேகர் அண்ணாவும் இருவரும் சேர்ந்து இதோ எமக்காக வருணர் கொடுத்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்திலே அம்பாளுடைய கல்வானுடைய பெற்றம் அந்த திருவரங்க பெருமாள் பெற்றும் எந்த விதமான குறைபாடுகள் அமர்க்க வேண்டும் சுபேஜியம் ஆறுபாடு வேறுகொள்ள ஆறுமுக ஒண்ணுமில்ல வேறு வேண்டிய நேர்மலை கண்டப்பா கண்டிருந்த பாருப்பா இன்னும் சுபோஜியம் முருகமடி சேர்ந்த குணசேகரே ஆனா முருகமணி அவரு குணசேகரன் அடியானுக்காக 50 ரூபாயா தம்பி 7 மணிக்காக 50 ரூபாய் 100 கொடுத்துக்கலாம் மச்சனுக்கு ஆமா அவர் வங்கில 1000 ரூபாய்க்கு அசோகன் கண்மணி அவர் வங்கில இதே நல்ல நேரத்தில் இதோ ஆமா மாதவன் சுகமும் சந்திரன் புகழும் ஆங்காரன் அழகி பூமி புத்திரனுத்தியமோ மாதவ புதன் அறிவும் குரு கவரும் வழங்க சுக்கிரன் வாக்கினை சதிமனா வழங்கிட சத்தியமா மல்வினே சனீஸ்வரன் நல்க சாதனையா மகிழ்வின ராகு வழங்கிட உதிடும் புலமையை கேதுவே நல்கிட உலகனில் யாவரும் உயர்ந்திட என்னாலும் ஆளுகிற கிரகணங்கள் அவர் திறனே கொட்டியூர் நகரத்தில் வாசம் இருந்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் சக்திவேல் அண்ணன் எங்க ராதாகிருஷ்ணன் நாடக சபாவிலே இதோ தலைவேஷம் நடிக்கக்கூடிய ராமசாமிக்காக ஒரு 200 கொடுத்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்திலே அந்த ராமசாமியுடைய சக்திவேலுடைய ஒரு குடும்பத்திலே இந்த கோட்டை முருகப்பெருமான் பெற்றும் திருவண்ணாமலை அருணாச்சலர் ஈஸ்வரர் பெற்றும் எந்த விதமான குறைபாடுகள் அமர்க்கவின் சுபேஷம் இதோ அருமை அப்பாவாக தங்கக்கூடிய எல்லப்ப கோனார் எமக்காக ஒரு 50 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்தில் இந்த கோட்டை முருகப்பெருமான் பெற்று எந்த விதமான குறைபாடுகள் அமர்க்கவின் சுபேஷம் ஆகட்டும். என் மனைவி பானுமதி வரும்படி கட்ட வேண்டும். ஏன் இவ்வளவு கால தாமதம்? ஐயா நான் போலீங்க. வேற யார் போனது? அந்த சாகர சேர் போச்சுங்க. அந்த சாகர சேர்ந்து யாரா கூட்டி வச்ச குப்பா அது எடுத்து விடா ஒரு கந்தல கந்தல அரண்மனை தாதி ஐயா பருப்பு ஐயா நீ அவன் சொன்ன மாதிரி சொல்லல.